முதல்வர் மு.க. ஸ்டாலின் அதே போல ஒட்டுமொத்த திமுகவினர்கள் அவங்க தலையிலேயே ரொம்ப பெரிய இடிய இப்ப இறக்கிய அண்ணாமலை 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில் தாண்டா நான் போட்டியிட போறேன் அப்படின்னு தற்போது அண்ணாமலை அவர்கள் பழிக்கு பழி தீர்க்கும் மிகப்பெரிய விஷயத்தை இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் முக்கியமாக திமுகவினர்கள் அவங்களுக்கு எதிராக தற்போது எடுத்திருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட தொகுதி என்ன தொகுதிடா அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் திமுக அவங்களுடைய மிகப்பெரிய கோட்டை அப்படின்னு கருதப்பட்ட தொகுதியில் தற்போது இந்த சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை திமுகவை வீழ்த்துறதுக்காகவே அவர் களம் இறங்க இருக்காரு. அதாவது அண்ணாமலை அவர்கள் பாஜகவின் தலைவராக அவர் தேர்வு செஞ்ச உடனே 2021 சட்டமன்ற தேர்தலில் முக்கியமான இடமா கொங்கு மண்டலத்தை தான் அண்ணாமலை அவர்கள் தேர்வு செஞ்சிருந்தாரு. கொங்கு மண்டலத்தில் கரூர் மாவட்டத்தை சேர்ந்த அரவக்குறிச்சி அப்படிங்கிற அந்த தொகுதியை தான் பர்டிகுலரா அண்ணாமலை அவர்கள் தேர்வு செஞ்சு அந்த எலெக்ஷன்ல அவர் களம் இறங்கியிருந்தாரு. அப்ப அண்ணாமலை அவர் முன்னாடி வைக்கப்பட்டிருந்த விமர்சனம் என்ன அப்படின்னா, இந்த அரவக்குறிச்சி அப்படிங்கிற தொகுதி பல எலெக்ஷனா தொடர்ந்து திமுக அவங்க வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கிற திமுக அவங்களுடைய கோட்டை அப்படின்னு கருதப்படுற தொகுதி தான் இந்த கரூர் மாவட்டத்துக்கு உள்ள இருக்கிற அரவக்குறிச்சி. இந்த இடத்துல போய் அண்ணாமலை தேவையில்லாம அவர் களம் இறங்குறாரே அப்படின்னு அண்ணாமலை அவரை கிண்டல் விமர்சனம் செஞ்சாங்க திமுகவினர்கள். ஆனாலுமே அந்த விமர்சனம் எல்லாத்தையுமே தூக்கி வீசிட்டு தைரியமா திமுகவை எதிர்த்து கொங்கு மண்டலத்தில் திமுக கோட்டையான அரவக்குறிச்சியில டைரக்டா அண்ணாமலை எதிர்த்து நின்று அந்த எலெக்ஷன்ல அவர் தோல்வி அடைஞ்சிருந்தாலும் சுமார் 68,000 வாக்குகள் வெறும் 20,000 வாக்குகள் மட்டுமே கம்மியாக பெற்று அண்ணாமலை அவர்கள் திமுக கேண்டிடேட்டான இளங்கோ அவர்கிட்ட தோல்வி அடைஞ்சிருந்தாரு. இப்ப அதுக்கு மீண்டும் பழிக்கு பழி நிச்சயமா தீர்த்தே ஆகணும் அப்படின்னு மீண்டும் திமுக கோட்டை அந்த கோட்டையை தகர்த்தே ஆகணும் அப்படின்னு இப்ப வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 234 தொகுதி எந்த தொகுதியில் நின்றாலும் நிச்சயமா ஜெயிக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி அந்த புகழ் கண்டிப்பா அண்ணாமலை அவர்களுக்கு ரொம்பவே இருக்கு. ஆனாலுமே கடந்த எலெக்ஷன்ல தன்னை வீழ்த்தின அந்த தொகுதி அதே தொகுதியில் நின்று இந்த முறை பழிக்கு பழி தீர்த்து திமுக கோட்டையை உடைக்காம விட மாட்டேன் அப்படின்னு இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அதே தொகுதியில் நிற்பேன் அப்படின்னு தற்போது அண்ணாமலை அவர்கள் அரவக்குறிச்சி தொகுதியே தற்போது இந்த எலெக்ஷனுக்கு அவர் தேர்வு செஞ்சிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. அந்த வகையில் பல வருஷமா கொங்கு மண்டலத்தையே தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்க திமுக அவங்களுடைய கோட்டை அப்படின்னே சொல்லலாம் அரவக்குறிச்சி. அந்த கோட்டையை தகர்த்துட்டா கண்டிப்பா அடுத்தடுத்துன்னு கொங்கு மண்டலத்தில் திமுகவினர்கள் அவங்களுடைய செல்வாக்கு நிச்சயமா மிகப்பெரிய அளவில் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியா மீண்டும் அதே அரவக்குறிச்சி தொகுதியில் அண்ணாமலை அவர்கள் நின்று திமுக அவங்களுடைய கோட்டையை உடைச்சி எறிவேன் அப்படிங்கிற மாதிரி உறுதிமொழி எடுத்துக்கிட்டு அதே தொகுதியை தற்போது கேட்டிருக்காரு. இது கண்டிப்பா ஆளும் திமுக அரசு அவங்களுடைய பலம் கொங்கு மண்டலத்தில் ரொம்ப பெரிய அளவில் இந்த எலெக்ஷனில் நிச்சயமா அடி வாங்க இருக்கு. ஸோ திமுக அவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. இதில் நிச்சயமாக கண்டிப்பாக கொஞ்சம் அதிமுகவினர்கள் அவங்களுக்கும் ரொம்ப பெரிய அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு. அண்ணாமலை அவர்கள் கொங்கு மண்டலத்தில் நிற்கிறது ஏன்னா அதிமுக அவங்களுக்கும் ஒரு எலெக்ஷன் மாறி ஒரு எலெக்ஷன் நடக்கிறப்ப அதிமுக அவங்களுக்கு கொங்கு மண்டல தொகுதி ரொம்ப பெரிய ஒரு பலம் வாய்ந்த தொகுதியாக இருக்கு. அந்த இடத்துல திமுகவுக்கும் இல்லை அதிமுகவுக்கும் இல்லை அப்படின்னு நடுவில் பூந்து அண்ணாமலை அவர்கள் பாஜகவுடைய கோட்டையாக தற்போது கொங்கு மண்டலத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்காரு. இது திமுக அவங்களோட சேர்த்து அதிமுக அவங்களுக்கும் எதிர்பார்க்காத ரொம்ப பெரிய அதிர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அண்ணாமலை அவர்கள் பழிக்கு பழி வாங்கும் விதமாக அதே தொகுதியை கேட்டு அரவக்குறிச்சியிலே 2026 சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொள்ள இருக்காரு. ஸோ இது சரியான ஒரு முடிவாக இருக்குமா? உங்கள் கருத்தை சொல்லுங்க.